இந்த வீடியோ கொஞ்சம் பார்த்துட்டாங்களேன். அனிலுங்க 5 வருஷமா என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க, எங்கடா போயிருந்தீங்க, கோமால இருந்தீங்களான்னு கேட்டுச்சுல. கோமால இல்லடா, இங்க தான்டா இருந்தோம். இந்த நீட் மேட்ரு நம்மளோட இளைஞர்கள் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இந்தியா ஃபுல்லா அதுவுமே வந்து தர்மேந்திர பிரதான் அவர்களை வந்துட்டு பதவி விலக போய் தான் இது பண்ணிட்டு இருக்கு. என்னைக்குமே வந்துட்டு திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அநீதி முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும். நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி நடத்தக்கூடிய எல்லா டெஸ்ட்லயும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் வருடக்கணக்காக பண்ணி கொண்டிருக்கிறது. 5 வருஷம் மட்டும் கிடையாதுடா, 70 வருஷமா நாங்க இங்கே தான் இருக்கோம். இருக்கிற முக்கியமான பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்துட்டு இருக்கிற ஒரு சோலோ கேம் ஆடிட்டு இருந்தோம். என்ன இன்னைக்கு நாங்க ஆட்சியில இருந்திருந்தோம் அப்படின்னா இது வரைக்கும் ஜல்லிக்கட்டெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்கிற அளவுக்கு எப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை தமிழ்நாடு பார்த்திருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். ஆனா இன்னைக்கு எக்மோர்ல உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஆட்களை வந்துட்டு அரெஸ்ட் பண்ற அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு பயந்தாங்குழி பிஜேபிக்கு இருக்கக்கூடிய சப்பார்டினேட் கவர்மெண்டான தாவேகா தற்கொலைகளின் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. போராட்டம் பண்ணணும்னு எதிர்பார்க்கலாம். குறைஞ்சபட்சம் நாளைக்கு ஜனநாயகம் ரிலீஸ் ஆகிற தியேட்டர்ஸ்ல உங்களால டீலிமிட்டேஷன் எதிர்த்து குரல் கொடுக்க முடியுமா? அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் இந்த நீட் விஷயத்துக்கு பேன் நீட் அப்படின்னு சொல்லி குரல் கொடுக்க முடியுமா? இது எதுவுமே உங்களால செய்ய முடியாம வெறும் விசிலடிச்சு தான் வர போறீங்க. அதனால எங்களை கேள்வி கேட்கற அளவுக்கு உங்களுக்கு அது கிடையாது. என்ன சொல்கிறாருன்னா, திமுக மட்டும்தான் 70 வருஷமாக போராட்டங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கான், மற்ற யாருமே பண்ணதே கிடையாது. ஏன் இப்போ கூட இந்த நீட்டுக்கு எதிராக டெல்லியில் இருக்கிற மாணவர்களுக்கு சப்போர்ட்டாக திமுகவில் இருக்கிற கொத்தடிமைகளும் ஜென்சி கொத்தடிமைகளும் மட்டும்தான் போராட்டம் பண்ணிட்டுருக்காங்களாம். மீதி எல்லா தமிழ்நாட்டு மக்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஜனநாயகன் படத்துக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்களாம். அப்படி தான் அண்ணன் சொல்லிட்டு இருக்காரு. ஏன்டா டே 5 வருஷமாக நீட்டை ஒழிக்க முடியாமல் ஏமாற்றி ரகசியம்னு சொன்னது உங்கள் உதய அண்ணன், புரியுதா? 5 வருஷமாக நீட்டை ஒழிக்காமையே இருந்த ஒரே கோஷ்டி உங்கள் கோஷ்டி. இப்போ போராட்டம் பண்ணுறவங்கள அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்கல்ல, அப்போது தூய்மை பணியாளர்கள் போன வருஷம் போராடினாங்களே, அப்போது உங்கள் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் கொய்யா அவர் வந்து என்ன பண்ணார்? கூலி படம் பார்த்துட்டு ரிவ்யூ கொடுத்துட்டு இருந்தார். நீங்கள் அதுக்கு ஃபயர் விட்டுட்டு இருந்தீங்க. நீங்களாம் வந்து பேசலாமாடா டே? நீங்கள் வந்து பேசுகிற அளவுக்கு தகுதி இருக்கா? முதல்ல டீலிமிட்டேஷனுக்கு நீங்களே சப்போர்ட்டில் தானே இருக்கீங்க. நீங்கள் என்னடா இந்த பசங்களை பேச சொல்கிறீங்க? நீங்கள் என்னடா டிவிக்கு பசங்களை பேச சொல்கிறீங்க? நீங்கள் என்ன ஸ்டாண்டில் இருக்கீங்க அதை சொல்ல முடியுமாடா உங்களால்? என்ன சொன்னால் நீங்கள் ஆட்சியில் இருந்தால் என்னத்துக்கு எப்படி சொல்கிறது, ஜல்லிக்கட்டோட பெரிய போராட்டம் வந்திருக்கேன்டா டே. இது போராட்டம் பண்ணுறதுக்கு ஆட்சியில் இருக்கணும்னு அவசியமே கிடையாதுடா. உங்களை நம்பி எவனும் வரல, புரியுதா? ஏன்னா நீங்கள் ஏமாத்துக்காரனுங்க. நீங்கள் நீட்டை வச்சு ஏமாற்றி பழப்பப்படுத்திட்டு இருக்கீங்க. உங்களை நம்பி எவன்டா வருவான்? உங்களை நம்பி கூட்டமே வரல. இப்போ வந்து பழிய தூக்கி மக்கள் மேலே போடுறீங்களா? நீங்கள் ஆட்சியில் இருந்தால் நீங்கள் எப்படி போராட்டம் பண்ணி விட்டுருப்பீங்க? நீங்கள் எப்படி போராட்டம் பண்ணி விட்டீங்க எல்லாருக்குமே தெரியும், புரியுதா? உங்களை நம்பி அவனும் வரதுக்கு ரெடியாக இல்லை. உங்களுக்கு இப்போ பிரச்சனை மக்கள் போராட்டத்துக்கு வராதெல்லாம் கிடையாது. ஜனநாயகன் படத்தை விஜய் ரசிகர்கள் போய் பார்க்குறாங்க, அது உங்களுக்கு வயிற்றுச்சலாக இருக்குது. ஏன்டா அவங்க போய் பார்த்தா அது அவங்களோட விருப்பம்டா, புரியுதா? அதை நீ ஏன்டா இது பண்ணிட்டு இருக்க? உனக்கு போராட்டதுன்னா நீ போய் போராடு, உன்னை வேணானே சொல்ல. ஆனால் நீங்களே முதல்ல போராடலடா. எல்லாருமே இன்னைக்கு வரைக்கும் வீடியோ போட்டுட்ருக்கீங்க. அதாவது ஜனநாயகன் ரிலீஸ் ஆனதுக்கும் நீங்கள் தான் வீடியோ போட்டுட்ருக்கீங்க. நீங்களே போராட போல நீங்களே வீடியோ தான் போட்டுறீங்க. நீங்கள் வந்து மற்றவங்களை கேள்வி கேட்குறீங்க.